திருப்பூர். திருப்பூரில் பனியன் எடுத்து அத உனக்கு போட்டு விட்டு அழகு பார்ப்பேன். அவினாசி ரோட்டினிலே பறக்குது காரு, அதில் ஒண்ணு வாங்கி உங்க ஒப்பங்கிட்ட கொடுப்போமா கேளு. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. மெரினா பீச்ல சுண்டல் வித்தோம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஐயா ஒன்ன நினைச்சு பட்டம் விட்டோம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இளம் தலைமுறை தாய்மார்கள் தாலாட்டு பாடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு தலைமுறை என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் நல்லா தாலாட்டெல்லாம் பாடினமேப்பா, நீங்களும் தாலாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை. ஆரம்பிக்கலாமா? The biggest task இன்னைக்கு அப்படிங்கிறது அம்மாக்களுக்கு பிள்ளைய தூங்க வைக்கிறது. ஒரு குழந்தையை தூங்க வைக்க என்னவெல்லாம் செய்கிறீர்கள்? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. கால்ல போட்டு தட்டுவேன் சார். கால்ல போட்டு தட்டுவீங்க. ஆனா பொறுமையா தட்டினா தூங்க மாட்டான். வேகமா போட்டு தட்டணும். ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். இதுல ஒரு பாப்பா இருக்கு. எப்படி போட்டு தட்டுவீங்க? இதாங்க. பயமுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. கால் நீட்டிப்பேன் சார். நீட்டிட்டு ஸ்லோவா தூங்க மாட்டான். மெல்ல மெல்ல. என்ன செவருக்கு வலிக்கும். நீங்க தட்டி தூங்க வைக்கலாமா, அடிச்சு தூங்க வைக்கிறீங்க? நக்கல்யா அவனுக்கு. சாயந்தரம் 6 மணில இருந்து தூங்க வைக்க மாட்டோம். ஃபுல்லா டிம் லைட் பண்ணிட்டு நீயும் டான்ஸ் ஆடு நானும் ஆடுறேன். என் ஹஸ்பண்டையும் சேர்த்து எவ்வளவு தூரம் எங்க 3 பேர்னால டயர்ட் ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் கண்ணெல்லாம் சொருகி இதுக்கு மேல என்ன விட்டுருங்க அப்படின்னு அவனா தூங்கிடுவான். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. டான்ஸ் ஆட வச்சு அது இது பண்ணி என்ன வேணாலும் நீங்க டயர்ட் ஆயிடுவீங்களே. ஆல்ரெடி டயர்டா தானே இருக்கும், அது பழகிருச்சு. என்னெல்லாம் பண்ணுதுங்க குழந்தைங்க தூங்காம, எப்படி எல்லாம் உங்களை வெறுப்பேத்துது? ஐயோ அதையப்பா கேக்குற. நம்மளே தூங்க விட மாட்டாங்க சார். படுத்தோம்னா மேல ஏறி மிதிக்கிறது, மூஞ்சில குதிக்கிறது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. குதிக்கிற குதில ஐயா சாமி நான் படுக்கவே இல்ல, நான் உட்காந்துக்கிறேன்பா, என்ன ஆளை விட்டுரு. சாமி. யோ வாங்கயா. நீ படுத்தாதான் நான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளையே மாத்தி விட்டுருவாங்க. என்ன பண்ணி தூங்க வைப்பீங்க அப்ப? சார் எங்க இருக்கவே இருக்காரு எங்க ஹஸ்பண்ட்னு ஒருத்தர், அவரை கூப்பிடுறது. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? தூங்கல 11 மணி வரைக்குமே தூங்கல அப்படின்னா அவரை கூப்பிட்டுட்டோம்னா அவர் தோல்ல போட்டு தட்டிட்டு நடந்துட்டே இருப்பாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அப்படியும் தூங்கலனா பைக் எடுங்க, பைக் எடுத்து மூஞ்சில காத்து ஃபோர்ஸ் அடிச்சா அந்த இதுல அவங்க ஒரு மயக்கத்துக்கு போயிருவாங்க. அப்படியே தூங்க வச்ச குழந்தைய அப்படியே கொண்டு வந்து வீட்டுல தூங்க வச்சிருவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேன். பார்த்தா அவன் என்னையே பார்த்துட்டு இருப்பான். அதனால தொட்டில் இப்படி தான் ஆட்டுவேன். ஃபேஸை மறைச்சிட்டு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த நேர்ல பார்த்தா நம்மளோட என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க சார். என்னை பார்க்காத மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி ஆட்றது. அதேதான் நீங்க போங்க. சரி தூங்கிட்டானான்னு எட்டி பார்த்தா அதுதாங்க சார் கடுப்பா இருக்கும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அப்படி பார்த்துட்டு இருப்பான். என்னைய பார்த்துட்டே இருப்பாங்க சார். என் பையன் வந்துட்டு தொட்டில போட்டா தூங்கவே மாட்டாங்க சார். அவரை தூக்கி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கணும், பின் டிராப் சைலண்ட்ல இருக்கணும். வீட்டுக்கார பக்கத்துல கூட குடும்ப கதைகள் நல்லது கெட்டதுல எப்படி பேசுவீங்க? எதுவுமே பேச முடியாதுங்க சார். மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மேல டோரை லாக் பண்ணிடுவேன், படுத்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன், நான் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவேன். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏறுவாங்க, நம்மள போட்டு உதப்பாங்க, எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. கீழே இறங்கி கதவை திறக்க சொல்லுவாங்க. அப்ப பாம் பாம் அப்படின்பேன். அப்படின்னா பாம் பாம்னா பேயின்னு பயமுறுத்தி வச்சிருக்கேன். பேயினே சொல்லாமேமா, அத பாம் பாம். பாம் பாம் வருது அப்படின்னா ஒரே ஓட்டம். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. என் பாப்பா கண்ணும் கண்ணும் நோக்கியா சாங் எதுக்கு அது அவளுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல. அந்த சாங் லூப்ல ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருந்தா தூங்கிடுவா. எத்தனை மாசம்? 5 months. அடுத்த மாசம் இந்த பாட்டு பிடிக்காது. நைட் அந்த சாங் போட்டா பார்த்துட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருப்பா, தூங்க மாட்டான். சோ நான் என்ன பண்ணிட்டேன், நைட் ஷிஃப்ட்டுக்கு மாறிட்டேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. வொர்க்க நைட் ஷிஃப்ட்டா மாத்திக்கிட்டீங்களா? அதனால வொர்க்க மாத்தல, அவளை பாத்துக்கறத நைட் ஷிஃப்ட்டா மாத்திட்டேன். டே ஷிஃப்ட் மாமியார் மாமனார் அவனோட சித்தப்பா எல்லாம் இருக்காங்க, அவங்கள பாத்துப்பாங்க. ஓஹோ
ஆமா. ஒருவேளை இப்ப நீங்க இவங்கெல்லாம் இல்லைன்னா ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தா சகல சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல சத்தியமா நம்பவே மாட்டீங்க. அவங்க ஒரே ஒரு நாள் தான் வீட்டில் இல்லை. கசினுக்கு மேரேஜ்னு போயிட்டாங்க. அந்த ஒன் டே நான் அவளை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி மயங்கியே விழுந்துட்டேன். மயங்கி விழுந்தீங்களா? நீங்க எப்படி டப்புனு பிள்ளைய தூங்க வச்சீங்க? குறிஞ்சி மலை தேடாம் கொண்டாடும் பழகனாம் சரிஞ்சி படுத்திருக்கும் சந்தனமே கண்ணுரங்கு. ரொம்ப பிரமாதம். இப்ப இந்த பாட்டை பாடி அப்படி தொட்டில் அப்படி மெதுவா ஆட்டிட்டு இருந்தா எவ்வளவு நேரத்துல தூங்கிடும்? 10 நிமிஷம் தான். பெரிய விஷயம். இப்படி பாடுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் நீங்கள் தாலாட்டு பாடுவதில்லை? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? சார் இப்போ நான் பாடி தாலாட்டு பாடி குழந்தை தூங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரூட்டீன் ஆக்கிடுவாங்க. அதுக்கு நான் இல்லைன்னா என் குழந்தை தூங்காது. இப்போ நான் யார்ட்டையும் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஓ நீ அப்படி வரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படி பழக்கல. நான் பாடினாலும் தூங்குவா, அவங்க அப்பா கிட்ட இருந்தாலும் தூங்குவா, அவங்க அம்மாச்சிட்ட இருந்தாலும் தூங்குவா, யார் வேணா தூங்க வைக்கலாம் அவளை. ஏன்னா பாட்டை ஆன் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாம் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் தாலாட்டு அப்படிங்கிறது வந்து தூங்க வைக்கிறதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாது. என்ன சொல்றேன், விவரமா சொல்லல. ஐயா அது வந்து பாத்தீங்கன்னா அது கேர்டேக்கருக்கும் பேபிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாண்டிங். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்கூடாது. எனக்கும் இவங்க பாடின மாதிரி பாட தெரியாது, ஆனா நான் பாடினேன். எப்படி? எப்படின்னா நான் அப்ப என்ன காலையில இருந்து பண்ணணும் அதெல்லாம் சேர்த்து நான் வேர்டிங்கா போட்டு பாடுவேன், அவ்வளவுதான். நம்மளா போட்டு பாடுறதுதான். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். என் பேபி என்கிட்ட டிபெண்டன்ட் ஆகிறது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லுச்சு. சரி. அப்படியே நான் எங்கேயோ வெளியே போறேன் யார்கிட்டயாவது கொடுக்கணும்னா அந்த ஒரு நாள் இல்ல ஒரு டைம்ங்கிறது இன்னொருத்தர் பாத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும் கிடையாது பேபி. ஒரு நாள் கதை கிடையாது இது. இப்போ குழந்தை பிறந்து 6-7 மாதம் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறனால முழிச்சிட்டே இருக்கணும் நைட்டு ஃபுல்லாக. முடியலடா. என் குழந்தைக்கு நான் 1.5 வயசுல ஃபீடிங் நிறுத்தினேன். அது வரைக்குமே நைட்டு ஃபுல்லாக நான் தூங்க முடியாது சார். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். 2 hours 3 hours நான் சாலிடாக தூங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கேட்கல. 3 hours கண்டினியூஸ் ஸ்லீப் பேசிக் நீட் ஒரு மாம்க்கு, நியூ மாம்க்கு. ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? இப்போ இந்த மாதிரி இந்த 2 hours once எந்திரிக்கிறதுங்கிறது, ஆமா 2 hours once குழந்தைக்கு பசிக்கும், நான் எந்திரிச்சு தான் ஆகணும். இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்றேன். நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நான் எந்திரிச்சு தான் ஆகணும். இப்போ நான் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் பிரச்சனையே. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. விமன் வந்து சாக்ரிஃபைஸை பெருமையா பேசிக்கிறாங்க. அது சாக்ரிஃபைஸ் தான், பெரிய விஷயம் தான். புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு. பட் உங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு, கூட ஆளுங்க இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஹெல்த், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. நீங்க கேட்கணும், இல்ல என் குழந்தைய நான் தான் பாத்துப்பேன், பாத்துக்கோங்க, டே ஃபுல்லா பாத்துக்கோங்க. நைட் ஒரு ஹெல்ப் எடுக்கிறது தப்பு கிடையாது. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்க அது இது என்னமா ரிஸ்க்? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா என்ன? அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு, எங்களுக்கு வந்து கொஞ்சம். உங்க ஊர் என்ன? எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? திருப்பூர். திருப்பூர். திருப்பூரில் பனியன் எடுத்து அத உனக்கு போட்டு விட்டு அழகு பார்ப்பேன். அவினாசி ரோட்டு நீலே பறக்குது காரு. நிறைய போறான்டா. அதில் ஒண்ணு வாங்கி உங்க ஒப்பங்கிட்ட கொடுப்போமா கேளு. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. கம் கியர். சந்தனவல்லி எங்க வாங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. கோவம் வந்தா வீட்டுக்காரர் என்னெல்லாம் சொல்லுவீங்க? அது இங்கெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லவே முடியாதுல. அங்க ஏதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாப்பீங்களா? இல்ல. ஏதாவது ரிஸ்க் இருக்குன்னு பாப்பீங்களா? இல்லைங்க, இல்ல. நான் என்ன கேக்குறேன், அதையே செய்யலாம்னா குழந்தைக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, நோக்கத்துக்கு ஏதோ ஒண்ணு பாட வேண்டியதானே. என்ன இனி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரை பண்றோம். சாம்பார் ஆப் எனக்கு. ராரேரேரோ ராராரோ. சார் அது எனக்கு எடுக்கவே வர மாட்டேங்குது சார். வரணும், வருவோம் பாரு, வரணும். ராரேரேரோ ராரீரேரோ ராராரோ. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி. உங்களுக்கு என்ன இதுல கூச்சமா இருக்குன்னா, இந்த ராகம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இழுத்து இழுத்து பாடுறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது. இழுத்து இழுத்து பாட வெக்கமா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. மெரினா பீச்ல சுண்டல் வித்தோம். பீச்ல சுண்டல் வித்தோம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஐயா ஒன்ன நினைச்சு பட்டம் விட்டோம். ஐயா ஒன்ன நினைச்சு பட்டா விட்டோம். வெரி குட்.
கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.